ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுடைய ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹைப் ஏற்றுற மாதிரியான நிறைய லீக்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ரூமர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்டர்நெட்டில் வந்துகிட்டு இருக்கு. அதில் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் பேக் சைட் பேனல் டிரான்ஸ்பரண்டாக உள்ள இருக்கக்கூடிய பேட்டரி, கேமரா எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைனில் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlusக்கு ஒரு டஃப் காம்படிட்டிவான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய டாக்ஸ் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ரூமர்ஸை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ வந்திருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஒரு டெடிகேட்டட் பேஜ் கிரியேட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன், மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் மாதிரியான சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஒரு டெடிகேட்டட் பேஜ் ஃப்ளிப்கார்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ அப்படின்றதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர ஜூலை 12 நைட் 8:30 மணிக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ஈவெண்ட் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். பட் அது வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு சில அன்னோன் இன்ஃபர்மேஷன் இவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சில போஸ்டர்லேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓஎஸ் நத்திங் ஓஎஸ்ல தான் வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலாக இதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நத்திங் ஓஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்ட்ராய்டில் ஒரு டெடிகேட்டட் லான்ச்சரும் இந்த நத்திங்காக அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லான்ச்சர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய ஓஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவை நம்மளால கெட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஓஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான சில ஐடியாஸ்லாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் அந்த ஃபாண்ட் டைப்லாம் கொஞ்சம் அந்த டாட் ஃபார்மட் எல்லாம் இருக்கும். அண்ட் இதில் சில விட்ஜெட்ஸ் எல்லாம் அந்த டாட் ஃபார்மட்கான விட்ஜெட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ்லாம். ஸோ அதை பற்றி திருப்பி நான் இங்கே சொல்ல விரும்பல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சர் அப்படின்றது ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஓஎஸ்ஸா ஒரு லான்ச்சராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆட்ஸ் அண்ட் ப்ளாட்வர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளீனான ஒரு ஓஎஸ்ஸாக தான் இந்த நத்திங் ஓஎஸ் இருக்க போகுது. அண்ட் OnePlus உடைய அந்த ஃபேவரட்டான ஆக்சிஜன் ஓஎஸ் விட்ட இடத்த இந்த நத்திங் ஓஎஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்த இந்த நத்திங் ஓஎஸ் ஃபுல்ஃபில் பண்ண போகுதா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஓஎஸ்ஸாக இந்த ஓஎஸ் இருக்குமா, எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக இவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத லைட்டாக அவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த டாப்பர் செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன செக்மெண்ட்டை அவங்க இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஃபுல்லி டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகிறது இல்லை அப்படின்றது இதன் மூலியமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க டீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமேஜில் இருக்கக்கூடிய அந்த டாப்பர் செக்மெண்ட் அப்படின்றது ஒரு மெட்டல் ஃப்ரேம்க்கான ஒரு செக்மெண்ட்டாக தான் அந்த டாப்பர் செக்மெண்ட் அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைட் பேனல் நமக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகிறது கிடையாது, பட் பார்ஷியல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேட்டரிக்கான அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துட்டு மற்றபடி மற்ற ஏரியா ஃபுல்லாகவே கவர்டாக ஒரு மெட்டல் ஃப்ரேமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக டிசைன் எப்படி அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ஃபுல்லி டிரான்ஸ்பரண்டான ஒரு டிசைனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அந்த கேமரா செக்மெண்ட்டும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் சொல்லப்பட்டுச்சு. பட் இதில் அதுவுமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேமரா செக்மெண்ட்டுக்கான ஒரு லைட்டர் ஏரியா, ஒரு சின்ன ஏரியாவை இந்த இமேஜில் அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லை, நார்மலாக எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு கேமரா செக்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. பட் எத்தனை கேமரா இருக்க போகுது அப்படின்றதும் நமக்கு இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் டாப்பில் எல்இடி ஃப்ளாஷ்க்கான அந்த ஒரு ஏரியா இருக்குது அப்படின்றதும் இங்கே இமேஜை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டாப்பர் செக்ஷன், சைடு செக்ஷன் எல்லாமே இங்கே ஒரு ஃப்ளாட்டான டிசைனில் தான் கொண்டு வர போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வரக்கூடிய நிறைய பிராண்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒரு ஃப்ளாட் டிசைனை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த நத்திங் ஃபோன் ஒன்றும் வரப்போகுது. அண்ட் இதில் கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ஒயிட் கலர் ஆப்ஷனை இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இது கூட ஒரு பிளாக் கலருக்கான ஆப்ஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நத்திங் உடைய உங்களுடைய இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வருது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபோனும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் மொபைலுடைய திக்னஸ் 7.55 mm ரொம்பவே லைட்டரான ஒரு திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
அந்த வகையில் மொபைலுடைய டிசைனை பற்றி இன்டர்நெட்டில் இருந்த நிறைய ரூமர்ஸ்க்கு இப்போ இவங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு போஸ்டர் ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த போஸ்டர் மூலியமாக நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. அதில் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக் சைட் பேனல் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்டாக வரப்போகிறது கிடையாது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் பற்றின டீடைல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு அவங்க அஃபிஷியலாக ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எதுவுமே இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும், இந்த மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான நிறைய லீக்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. அந்த லீக்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்கக்கூடும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே 6.55 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஓலெட் பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் டிஸ்பிளேல செல்ஃபி கேமராக்கான நாச் பஞ்சோல் டைப்பில் மிடில் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்னதாக ரொம்பவே கம்மியாக ஒரு பெசல்லெஸ் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேவாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிஸ்பிளேவாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. அண்ட் அதோட ரெஃப்ரெஷ் ரேட் இதுக்கு முன்னாடி 90 ஹெர்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ நிறைய பேர் இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸா 120 ஹெர்ட்ஸா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல. பட் கண்டிப்பாக ஓலெட் டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் இல்லைனா Snapdragon 7 Gen 1 இந்த சிப்செட்டோட வரப்போகுது. அண்ட் பேட்டரி 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் மாதிரியே கேமரா வைஸுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் கேமரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. அண்ட் ரியர் கேமராவில் டுவல் கேமராவா ட்ரிபிள் கேமராவா அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை டுவல் கேமராவா இருந்தால் அதில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் இருக்கும். இல்லை ட்ரிபிள் கேமராவா இருந்தால் 50 மெகா பிக்சல் பிரைமரி 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், அது போக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மோனோ சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் அஃப்கோர்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுப்பாங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். அண்ட் ஓஎஸ்லாம் அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் 12 மேலே அவங்களுடைய நத்திங் ஓஎஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் ஆக போகுது. லான்ச் டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூலை 12 நைட் 8:30 மணிக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் மோஸ்ட்லி 30,000 35,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட்டாக 8GB ரேம் வேரியண்ட்டோட இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நத்திங் ஃபோன் ஒனுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண உடனே இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவீங்களா? இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு மாதம் 2 மாதம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களுடைய ஆப்ஷன் எதுவாக இருக்கும் அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.